ஹாய் ஹலோ மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. உங்கள் கிஷோர் கட்டாரியா, வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1998. சமீபத்தில் ஒரு 2 மாதமாக மிக மிக நிறைய வேலைகள் பிஸியாக இருந்தேன். ஸோ வீடியோ போட முடியல, அதுக்காக உங்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்று சுப நாளான நவராத்திரி சிறப்பான ஒரு சிறந்த நாட்கள் நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு மீண்டும் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறோம். என்ன கேள்வி வந்துட்டு கேளுங்கம்மா. வணக்கம் சார். இப்போ கோல்ட் ரேட் வந்து ரொம்ப ஹை ஆகிட்டே இருக்கு. ஸோ இது குறைய வாய்ப்பு இருக்குங்களா சார்? தங்க விலை வரலாறு காணாத உயர்வை வந்து கடந்த ஒரு 6 மாசமா வந்திருக்குங்க. ஸோ இந்த நிலைப்பாடு வந்து அப்படியே ஸ்டடி ஆகி கொண்டு அந்த நிலையில தான் நிற்குது. ஸோ மீண்டும் தங்க விலை பழைய விலைக்கு வருமானு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏறும் என்று கேட்டால் படிப்படியாக மீண்டும் தங்கம் ஏறும்ன்றதுதான் என்னோட கருத்து. ஸோ யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு 1/2 பார்ட்டாக டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 10 பவுன் வாங்கணும்னா 5 பவுன் இப்போ வாங்கிக்கலாம். ஒரு 4-5 டேஸ் வெயிட் பண்ணி கூட 5 பவுன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு நீங்கள் ரெக்கரிங்காக பண்ணியிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். தங்கம் நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி பிள்ளையை நினச்சிக்கோங்க. அந்த பிள்ளை உங்களுடைய வயதானும் காலத்தில் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பாக்யலட்சுமின்றவங்க கேட்டிருக்காங்க, சமீபத்தில் அரசாங்கம் வந்து 9 கேரட் கோல்டு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். ஆமாங்க, சமீபத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் BIS மூலியமா 9 கேரட் கோல்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 9 கேரட் தங்கங்களை நம்ம வாங்கலாம். இது ஏன் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, எளிமையான மக்கள், அதாவது அதிக வருமானம் இல்லாத மக்கள் வந்து தங்கம் வாங்க முடியாத போயிடக்கூடாதுங்க ஒரு காரணத்துக்காகவும், அதே மாதிரி ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் டிசைன்ஸ்கள் எல்லாமே 9 கேரட் தான். USA, அந்த வெளிநாடுகள் UK, துபாய் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாமே 9 கேரட்ல பண்ணும்போது ரொம்ப ஸ்டர்டியாகவும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லைட் எல்லோ கோல்டில் வர்றதுனால அது ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டு. ஸோ அந்த டிமாண்டையும் பார்த்துட்டு நம்ம இந்த கோல்டு ரேட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மக்களுக்கு ரீச் ஆகட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிலோ 5,000 rupees கிராம் அது நமக்கு கோல்டு வந்துடும். நம்ம கரெக்டாக கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு 4,000 to 5,000 rupees per கிராம் தான் அதோட காஸ்ட் வருது. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 months டைமில் அதோட R&D எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சு ஜனவரி மாதத்தில் சிறப்பான டிசைன்கள் 9 கேரட்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் எல்லாமே வாங்கி அதை பயன்படலாங்க. காயத்ரின்றவங்க கேட்டிருக்காங்க, 9 கேரட்க்கும் 18 கேரட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே, அவங்களுக்கு சிம்பிளாக ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 24 கேரட் கோல்டுன்றது 99.9% கோல்டு. அடுத்த வந்து நம்ம ஆபரண தங்கம் வாங்குறோம்ல, ஜென்ரலாக மார்க்கெட்டில் வாங்குற வந்து 22 கேரட்னு சொல்கிறோம்ல, அது வந்து 91.6 கோல்டு. அதுதான் நம்ம 916 நம்ம ஷார்ட்டாக கூப்பிடுறோம். அடுத்த வர்றது 18 கேரட் கோல்டு. 18 கேரட் வந்து 75% தான் தங்கம், 75% கோல்டு. அடுத்தது இப்போ சமீபமாக அங்கீகாரம் கொடுத்துறது 9 கேரட் கோல்டு. அதில் பார்த்தீங்கன்னா 37.5% தான் கோல்டு. ஸோ இதை வந்து எப்படி இந்த கேரட்டேஜ் கம்மி பண்ண என்ன ஆகும்னா, தங்கம் வந்து ஸ்ட்ராங்காக ஆகும், ஜுவல்லரி வந்து பிரேக் ஆகாது, ஜுவல்லரியோட லைஃப் டியூரபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். 916 நகை சீக்கிரமாக உடஞ்சி போகணும்னு சொல்கிறோம்ல, 18 கேரட் வந்து நகைகள் உடையாது. 9 கேரட் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும், உடைய சான்ஸே கிடையாது. சரி, இது வந்து நம்ம அதோட ஸ்ட்ராங்னஸ் பற்றி பேசிட்டோம். தங்க விலைக்கும் இந்த கேரட்டேஜுக்கு என்ன லிங்க் இருக்கு? ஆமா, கண்டிப்பா லிங்க் இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு 24 கேரட் ஒரு கிராம் தங்க நகை வந்து 11,500 rupees. அதே 22 கேரட் வந்து கிட்டத்தட்ட 10,400 ரூபா. 18 கேரட்ன்றது 8,500 ரூபா. 9 கேரட்ன்றது 4,500 ரூபா. ஸோ தங்கமோட கேரட்டேஜ் குறைய தங்க விலையும் குறைச்சி தான் கடைக்காரங்க போடுவாங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம 9 18 22 எந்த நகை வாங்கினாலும் அதுக்கு தகுந்த ரேட்கள் கொடுக்க வேண்டும். அதை நம்ம கவனமா பார்க்கணும். அதுக்கு தகுந்த அது சேதாரத்தை கொடுத்தா அந்த நகைகளை வாங்கலாம். ஆனால் நீங்கள் மறு அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ இருக்க ரூல்ஸ் படி கவர்மெண்ட் பேங்க்ஸோ தனியார் யாருமே 9 கேரட் 18 கேரட் அக்செப்ட் பண்றது கிடையாது. அவங்க வந்து 22 தான் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்க தயவுசெய்து 22 கேரட் நகைகளே வாங்குங்க. இல்லை எனக்கு லக்ஸரி ஓகே, நான் வந்து 980 கூட வாங்கினா நீங்க கண்டிப்பா நகைகளையும் வாங்கலாம். தங்கராஜன் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தங்க நகை தொழிலாளிக்கு நகை செய்ய கொடுக்கும்போது நகை கடைக்காரர்கள் 100 கிராமுக்கு 2 கிராம் 5 கிராம் தான் கொடுக்கிறார்கள். ஆனால் வாடிக்கையாளர்கள் எங்களிடமிருந்து 100 கிராமுக்கு 20 கிராம் 25 கிராம் வாங்குறாங்க. ஏன் இதை பத்தி நீங்க சொல்லவில்லை? இதுல சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொன்ன 2 கருத்துமே வந்து ஒரு வேகான கருத்துன்னு சொல்லுவாங்க. வேகனா இங்கிலீஷ் வார்த்தைகள்ல வேகனா ஜஸ்ட் ஒரு அப்படி சொல்லியிருக்கீங்க, அது உண்மை இல்லைங்க.
அதாவது ஒரு ஆச்சாரிக்கும் தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த சேதாரம் தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த உழைப்புக்கு தகுந்த அந்த சேதாரம் கொடுத்த பிறகு என்ன நகை வருதோ அந்த நகையில எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் நகை கடைகளோட ஒரு லாபமும் இதை சேர்த்து தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி 2 கிராம் கொடுத்து 20 கிராம் வாங்குறதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்க காம்படிஷன் வேர்ல்டுல எல்லா தொழிலுக்கும் காம்படிஷன் இருக்கிற மாதிரி நகை தொழிலுக்கும் மிக மிக அதிகமாக காம்படிஷன் இருக்குது. அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஒரு நகை தொழிலை செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டங்கள், அதோட நஷ்டங்கள், அதோட பிரச்சனைகள் தெரியும். இதில் இருக்கிறது நான் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. சேதாரம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடைக்காரர்கள் தன்னுடைய லாபத்தை ஃபிக்ஸ் பண்ணி வியாபாரம் செய்கிறார்கள் தவிர மற்றபடி இதில் 2 கிராம் கொடுத்து 20 கிராம் வாங்குற மாதிரி அது சான்ஸே கிடையாதுங்க. அந்த மாதிரி எந்த கடைக்காரரும் செய்யறது கிடையாது. ஸோ நகை வாங்கும்போது நீங்கள் நகையோட சேதாரத்தை குறைச்சி கேட்டு வாங்குங்க தவிர கம்மியான சேதாரம் நகைகளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால உங்கள் பணத்தை நீங்கள் சேமிப்பு பண்ணலாம். நகைகள் விலை ஏறும்போது உங்களுக்கு லாபம் வரும். இதுதான் இதோட என்னோட கருத்துங்க. தேங்க்யூ. ஜெயந்தி மனோகர்ன்றவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஐ எம் 26 years ரெகுலர் கஸ்டமர் ஆஃப் மகாலட்சுமி. This shop is very genuine, reliable and lucky. கண்டிப்பா ஜெனுவின் அண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் லக்கி டவுட்டே கிடையாதுங்க. இது 3 கொள்கை எப்பவுமே நம்ம ஷாப்ல இருக்குங்க. 5 years back I sold some jewelry in this shop due to my need with reasonable price. From 1999 to till I have purchased jewelry from this shop only. So the information given by Mr. Kishore is 100% true. Thank you Mr. Kishore for your valuable inputs. Madam, மனமார்ந்த நன்றி. ஜெயந்தி மனோகர்ன்றவங்க எங்களோட கஸ்டமர் கிட்டத்தட்ட 27 இயர்ஸாக என்னோட கஸ்டமர்ஸ். அவங்க ஃபேமிலி, அவங்க டாட்டர்ஸ் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் வருவாங்க. நம்ம கிட்ட தான் ஜுவல் வாங்குவாங்க. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நேர்மை நாணயம் வெற்றி அது சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்மை உழைப்பு உயர்வு இது எல்லாமே நம்ம ஷாப்ல எப்பொழுதுமே இருக்கு, எப்பொழுதுமே இருந்தது, இப்பவும் இருக்க போகுது. அது எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை மாதிரி நல்லுள்ளங்கள் எங்களை வாழ்ந்ததுனால இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நாங்கள் இந்த வளர்ச்சிக்கு என்னுடைய என்ன வாடிக்கையாளர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி புது வாடிக்கையாளர்கள் யார் ஒரு நல்ல கடை எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் தேடி இருக்கீங்களோ, நீங்க கண்டிப்பா எங்க மகாலட்சுமி அண்ட் கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மூர்ல இருக்கிற எங்களோட ஒரே பிரான்ச். எங்களுக்கு எந்த வேற பிரான்ச்சும் கிடையாது. அந்த ஷாப்போட மேனேஜிங் டைரக்டர் நான் தான் பேசுறேன். கண்டிப்பா நீங்க என்னோட ஷாப்புக்கு வாங்க, எங்க ஷோரூமுக்கு வாங்க. இந்த 3 மாடி ஷோரூம் கிட்டத்தட்ட 10,000 சதுரடியில் மோர் தென் 25,000 ஜுவல்லரி பீசஸ் ரெடியா டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். அதுல கோல்ட் செக்ஷன், டைமண்ட் செக்ஷன், சில்வர் செக்ஷன், கிஃப்ட் செக்ஷன் எல்லாமே உண்டு. எங்க கிட்ட சிறப்பான ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டியும் இருக்கு. எங்க கடையில கேரட் மீட்டரும் இருக்கு. ஆன்டிக் ஜுவல்லரியில ஒன் ஆஃப் த சென்னைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க உங்களுக்கு லைட் வெயிட் ஜுவல்லரி கம்மியான வேஸ்டேஜ்ல ஒரு நல்ல சர்வீஸோட குவாலிட்டியான HUID நகை வித் ஜிஎஸ்டியோட ஒரு ப்ராப்பர் பில்லிங் ஃபார்மேட்டோட ஒரே டிரான்ஸ்பரண்ட் பிரைஸோட நகை வாங்கணும்னா நீங்க 101% மகாலட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க. ஜுவல்லரி பிரியர்கள் யாரா இருந்தாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா உங்களை வாழ்த்துவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாப் ஒரு வரப்பிரசாதம் சென்னைக்கு. ஸோ இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு நீங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா 100% they'll be very happy. நாங்க அந்த கஸ்டமர் உள்ள வந்த பிறகு அவங்களை கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டிய என்னென்ன விஷயங்களை கொடுத்து, பொருட்களை கொடுத்து, நியாயமான விலையில அவங்களுக்கு டெலிவரி கொடுத்து ஒரு கரெக்டான சர்வீஸ்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. கீப் ரெஃபரிங் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் திருவான்மையூரில் குறைந்த சேதாரத்தில் உண்மையான அனுபவம்.